ஆனா அவங்களால நடக்க முடியல, கால் பின்னுது. அப்படியே ஆஃப் சாரிங்கிற பேர்ல ஒரு சாரி போட்டிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனாலும் அந்த முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எதனால அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத இன்றைக்கு மணிமாறன் அவர்களுடைய பேச்சோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். சேலை கட்டி வேட்டி கட்டி அப்படி ஒரு பண்பாட்டை நாம் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போறதுலதான் மகிழ்ச்சி இருக்க முடியும். அதனால அந்த மரபு தான் இங்க அடிப்படையாக இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தில் வைத்தார். அவரை தொடர்ந்து அப்படியே ஒரு வேடிக்கை பார்ப்பதை போல ரொம்ப கேஷுவலா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் மிகுலை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது கொண்டாடுவதற்கான ஒரு நேரம், இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறேன். ஞானம் இலக்கிய இயக்கம் மரபு காப்பதற்காக பொங்கல் விழாவை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தெய்வ கணபதி அவரு வந்துட்டாரு. ஆமா, மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் மட்டும்தான் வருவேன் என்றார். எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. பொங்கலை மகிழ்ச்சியா கொண்டாடணும்னா அன்னிகாபதியும் சந்திகாபதியும் இல்லாம எப்படி பொங்கலை கொண்டாடுவது? எனவே அவர்கள் வரமாட்டார்களோ என்று நான் காத்து கொண்டிருந்த வேளையில் அவங்க 2 பேரும் புன்னகை மாறாமல் வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அன்னிகா பொங்கல் சந்திகா பொங்கல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் சொல்லுங்க, நீங்களே தோணும். பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று இன்று காலையில் சர்ச்சில் பாடியதை போல மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு அரங்கத்திற்கு ஒரு அழகு வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மல்லிகை பூ மனம் கமழும்படியாக வீற்றிருக்க வேண்டும். உண்மையிலேயே அருமை முனைவர் மணிமேகலை அம்மா முகத்தில் இன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சியை பார்த்தேன். அதை அவர்களே வாக்கு மூலமாக சொன்னார்கள். இவர்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நான் தனித்துக் கொண்டிருந்தேன். இன்றுதான் பார்த்தேன், இன்றுதான் மகிழ்ச்சியை அடைந்தேன். ஆக இந்த பொங்கல் விழா மகிழ்ச்சியால் மறக்க முடியாத விழா. அரங்க மல்லிகாவை பார்த்ததால் சொன்னீங்களாமா இல்லையா? சந்தோஷம் பொக்கிச்சா இல்லையா? மேடம் 2 பேரும் ரோல் அவுட், ஒருத்தர் மட்டும் நிற்கிறாரு. இந்த விழா தமிழர் திருநாள் அப்படின்னு தான் நாங்க அழைப்புதல்ல போட்டோம். யாராவது தமிழர் திருநாள்னு சொன்னாங்களா அப்படின்னா இல்ல. பொங்கல் விழா பொங்கல் விழா பொங்கல் விழா. இது ஏன் மகிழ்ச்சியா கொண்டாடப்படுது அப்படின்னா, எங்க வீட்டுல பொங்கல் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெண்பொங்கல் கொடுப்பாங்க, காரசாரமா குழம்பு கொடுப்பாங்க, காரசாரமா இட்லி சாம்பார் கொடுப்பாங்க. இனிப்பு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. எப்படா பொங்கல் வரும் அப்படின்னு நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஒன்று பொங்கல் கரும்பை கடித்து சுவைப்பது, இன்னொன்று வீட்டிற்கு முற்றத்தில் வைக்கக்கூடிய பொங்கலை ஏண்டா சூரியனுக்கு வச்சுக்கிட்டு தாண்டா நாம சாப்பிடணும் அப்படின்னு எங்க அம்மா அடம் பிடிக்கும் போது எங்க அப்பா உடனே வருவாங்க. சூரியனுக்கு வைக்கிறது ஒண்ணுதான், நம்ம ராஜபாண்டியனுக்கு வைக்கிறது ஒண்ணுதான், அவன் சாப்பிட்டுட்டு போறான் என்று என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்னுடைய தந்தையார் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனா எங்க அம்மா உடனே ஒரு காரணம் சொல்லுவாங்க.
அடே, சூரியனுக்கு படைக்கிறதுங்கிறது சூரியன் வந்து சாப்பிடுவாங்கிறதுக்காக இல்லடா. இந்த பொங்கல் படைக்கும் போது ஏதாவது நச்சு கொச்சு விழுந்துடுச்சு அப்படின்னா அது செத்து போறதுக்கு வாய்ப்பாயிடுடா. நான் கொஞ்சம் சூரியனுக்கு வைக்கிறேன்னு பக்கத்துல கொண்டு வச்சா எறும்பு வந்து சாப்பிடுண்டா. அது சாகல அப்படின்னா என் பிள்ளை மகிழ்ச்சியா பொங்கல் சாப்பிடலாம் என்று மகிழ்ச்சியாக என்னுடைய வாழ்நாள் பொங்கலாக வழங்குவார்கள். பொங்கல் பொங்காம மட்டும் நீங்க ஒரு பொங்கல் விழாவை நடத்தி காட்டுங்க. அப்ப இருக்கு பச்சைமட்ட சாக்கு. அந்த பச்சைமட்ட சாக்கு அத்தனை சாக்கு சாத்துவாங்க. இன்றைக்கு கூட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, செகண்ட் ட்ரிப்பு பொங்கல் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் சந்தோஷமா. சந்திகாபதி எத்தனை பேர் சாப்பிட்ட சொல்ல முடியாது, எண்ண முடியாது. அந்த அளவிற்கு இனிப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தமிழர் திருநாள் இனிப்பான கரும்புக்கு, இனிப்பான பொங்கலுக்கு, புதிய புத்தாடைக்கு எங்க ஊர்ல குஞ்சாலம் போடுவாங்க. குஞ்சாலம்னா ஊஞ்சல். இங்க ஊஞ்சல், எங்க ஊர்ல அதுக்கு பேரு குஞ்சாலம். இந்த குஞ்சாலத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல அந்த ஸ்விங் அப்படின்பாங்க. அந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா பின்னால ஒரு ஆம்பளை வந்து நின்னுக்குவான், அது மாமா பையனா இருப்பான். அந்த குஞ்சாலத்துல இருக்கிறது யாருன்னா ஒரு பொம்பளை பிள்ளை. இவன் அந்த பொம்பளை பிள்ளைக்கு பின்னால வந்து நின்னுக்கிட்டு ஸ்விங் ஸ்விங் அப்படின்னு தள்ளி விடுவான். அவளுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கும். அங்க பொங்கல் அன்றைக்கு போடக்கூடிய ஊஞ்சலாட்டம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த பொங்கல் விழாவின், குஞ்சால விழாவில் இருக்கக்கூடிய விழா மாசக்கணக்கா நடக்கும். நான் என்னமோ உண்மையை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். அதற்காகவே பெண்கள் ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஜட அவ்வளவு நீளமா தொங்கும், அது பாட்டுக்கு தொங்கும். இவன் பின்னால நின்று கள்ளும் போது அந்த குஞ்சாலம்னு வச்சிருப்போம், அந்த கீழே தொங்கும் இல்லையா குஞ்சம். ஐயாவுக்கு நல்லா தெரியுது, புதுக்கன் ஐயாவுக்கு. அந்த குஞ்சம் தொங்கும். நாம தள்ளும் போது அந்த குஞ்சம் வந்து நம்ம முகத்துல ஹலோ சொல்லிட்டு போகும். ஆஹா, அவளே சொல்லிட்டாரா என்று அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அண்ணாச்சி ஏறு தழுவுதலை பற்றி சொன்னாரு. அவருக்கு ஏறு தழுவுதலை பற்றி எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் மாட்டை விட்டுக்கிட்டு விரட்டிக்கிட்டு போவான். எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாட்டை தழுவி பிடித்தால்தான் இன்னொரு பெண்ணை, மனைவியை தழுவி பிடிப்பதற்கு இவன் நாளைக்கு எவனாவது மாட்டை அடக்கினாதான் பொங்கலை அடக்க முடியும்டா என்று வைத்த காரணத்தினால் மனைவியை அடக்குவதற்கும் ஒரு பயிற்சியாக நாங்கள் மாட்டை அடக்கும் பயிற்சியை கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு கரெக்டா 12 வயசு ஆச்சு. எங்க ஊர் பொது கோயிலுக்கு முன்னால ஒரு கல்லை போட்டிருப்பாங்க. அது ஒரு பெரிய உருளைக்கல்லு. ஆமா, இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு அது உருளைக்கல்லு தான். அந்த உருளைக்கல்ல போய் அம்மா ஒரே ஒரு நிமிஷமா என்னுடைய பழைய நினைவுமா டாஷ் ஞாபகத்துக்கு வருதுமா. அந்த கல்லை போட்டிருப்பாங்க. அந்த கல்லை யாரு தூக்கி தோழ வச்சு அந்த பக்கம் போவாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு எலிஜிபிலிட்டி. நான் 8 வயசுல இருந்து அந்த கல்லை தூக்கி முட்டு வரைக்கும் தூக்குவேன். கல்யாணத்துக்கு அவ்வளவு ஆவல். முட்டு வரைக்கும் தூக்குவேன், இடுப்பு வரைக்கும் தூக்குவேன், நெஞ்சு வரைக்கும் தூக்குவேன். அப்புறமா தோழ வச்ச பிறகு கூட மறிக்க முடியாது. ஒரு 12 வயசு ஆகும் போது கை முதல் நாளில் சரியாக அதை தோளில் வைத்து அந்த பக்கம் போட்டுவிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டோம் பாருங்க. நேரே எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், எப்பா நான் அந்த கல்லை தூக்கி மறைச்சு அந்த பக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாங்க, எடுச்செருப்ப 12 வயசுதான் ஆகுது, கல்லை தூக்கி போட்டுட்டானா கல்லை என்று சொன்னார்கள். இந்த வீர விளையாட்டு, கல்லை மறித்து போடக்கூடிய விளையாட்டு இளைஞர்களை ஒரு பக்கமாகவும் முதியவர்களை ஒரு பக்கமாகவும், அதாவது திருமணமானவங்க ஒரு பக்கம்,
திருமணம் ஆகாதவங்க ஒரு பக்கம் வைத்து வடம் இழுக்கும் போட்டி, முறுக்க கட்டி தொங்க, இதெல்லாம் பொங்கலுக்கு தான் நடக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அந்த முறுக்க கட்டி தொங்க போட்டு ரெண்டு கையையும் பின்னால கட்டிக்கிட்டு ஒரு துண்டு வச்சு கட்டி விட்டுருவாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆவு ஆவு ஆவுன்னு முறுக்க கடிக்கணும் பாருங்க. அந்த முறுக்க கடிக்கும் போது சுத்தி நின்று பொம்பளை பிள்ளைகள் குதி குதின்னு குதிக்கும் பாருங்க. அதுக்காகவே அந்த முறுக்க கடிப்போம் பாருங்க. 1 2 3 என்று. ஆக இந்த பொங்கல் விழா கொண்டாட்டம் என்பது பொங்கல் வைப்பதிலிருந்து, கபடி ஆடுவதிலிருந்து, காளையை அடக்குவதிலிருந்து, இன்னும் குஞ்சாலம் ஆடு, இந்த பாருங்க கோபாலகிருஷ்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த காலத்துல எத்தனை பேருக்கு நான் பின்னால இருந்து தள்ளி இருக்கிறேன். குஞ்சலம் குஞ்சலம் அப்படி தள்ளி விடுவாங்க. இத சங்க இலக்கியத்துல சொல்றாரு. ஒருத்தி ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காளாம். தலைவன் ஒருத்தன் அந்த பக்கத்துல போறானா. 1 நிமிஷம், 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்தை குறைச்சுக்கோங்க. தலைவன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கிறானா. இதை கொஞ்சம் ஊக்கு, அதாவது கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்னு தள்ளி விடுறான். தள்ளி விடும்போது அவன் அப்படியே வழுக்கி விழுறது போல இவன் மேல சாயிறானா. ஐயோ கீழே விழுறாளே அப்படின்னு இவன் அப்படியே சேர்த்து பிடிச்சுக்கிடுறானா. அவளும் இதுதான் சாக்குன்னு அவன் மேல சாஞ்சுக்கிடுறானா. திடீர்னு அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வர்றாங்களா. என்னாச்சு, சத்தம் கேட்டுது அப்படின்ட்டு. இவன் உடனே அம்மா இவன், அம்மா இவன், அம்மா இவன். இவன் உடனே நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல அப்படிங்கிறான். இவனும் அந்த பிள்ளைய விடல, அந்த பிள்ளையும் இவனை விட்டு ஓடல. அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த விளையாட்டை சங்க இலக்கியம் அழகாக காட்டுகிறது. இளைஞர்களுக்கு காதல் வருவதற்கான காலம், முதியவர்களுக்கு அவர்களுடைய காதலை பார்த்து மகிழ்வதற்கான காலம் என்று பொங்கல் விழா 4 நாள் நடத்தக்கூடிய விழாவில் மரபு இருந்தாலும் அது ஒரு 10% நடுவர்களே, 90% மகிழ்ச்சி 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 என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்தினை மகிழ்ச்சியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.